Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கசிட்டாராம் என் நண்பா இங்க பாருப்பா, இது என்னோட புது இன்வென்ஷன் ஆல் வெதர் ஷர்ட். கசிட்டா சீக்கிரமா இதை போட்டுக்கிட்டு ட்ரையல் பாருப்பா. கஜா கஜா, உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் 20 வருஷமா கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேனாப்பா. நான் வரல, அங்க பாருங்க மோட்டோ பத்துல வராங்க. நம்ம ஏன் அந்த ஆடை யூஸ் பண்ண கூடாது? இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நானும். அவங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா, நான் ஃப்ரெண்ட் இல்லையா? எனக்கு கொடுங்கயா கொடுங்க. அடடா இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு? கசிட்டா உனக்காக நான் வேற ஒன்ன தயார் பண்ணி தரேன்ப்பா, இதை விடு. எனக்கு இது மோட்டு பத்தலோட சைஸுக்காக நான் ரெடி பண்ணதுப்பா. ஹலோ டாக்டர் ஜட்கா சார், எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட மோட்டு பத்தலு என் உடன்பிறவா சகோதரர்களே, உங்களுக்காக நான் ஆல் வெதர் ஷர்ட்டை தயார் பண்ணிருக்கேன்ப்பா. இத போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்பத்துல சூடும் தெரியாது, அப்புறம் குளிர் அடிச்சா குளிரும் தெரியாதுப்பா. இப்ப கசிட்டாராம் வலு கட்டாயமா அந்த ஷர்ட்டை புடுங்க ட்ரை பண்றாப்லப்பா. இந்தாங்க நீங்களே போட்டுக்கோங்க. மண்டையா எங்களுக்கு தச்சா எங்களுக்கு கூடியா, வேற யாருக்கும் கொடுக்காத. பத்தலு டக்குனு இதை போட்டு பாடுறா எப்படி இருக்குன்னு. அட யோசிக்காதடா, டக்குனு போடு. அட வெரி குட் என் தம்பி, என் நண்பா, வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் இப்போ சூடு தெரியுதா இல்லையான்னு பாத்து என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு என்னமோ ஏதோ ஏடா கூடமா நடக்க போகுதுன்னு தோணுது மாட்டோம். அட இந்த சட்டையில சந்தேகப்பட என்னடா இருக்கு? அதை விட்டுதல்ல, வா வா வெளிய போலாம். வெயில் பயங்கரமா இருக்கு, இப்ப தெரிஞ்சிடும் இந்த சட்டை ஒழுங்கா வேலை செய்யலா இல்லையாடு. சூப்பர். அட என்னடா பத்தலு, இத போட்டா குளுகுளுன்னு இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே ஆகுற மாதிரி தெரியலையாடா. இந்த சட்டை சுத்தம் வேஸ்டடா பத்தலு. கழட்டு போ பத்தலு. என்னடா ஆகுது? உடம்புல ஓதருது. என்னடா ஆச்சு எனக்கு? பாத்தியா மோட்டோ, இந்த சட்டை அதோட வேலையை காட்டிடுச்சு. உடனே நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போகணும் மோட்டோ. போகலன்னா சோலை காட்டு பொம்மை மாதிரி இப்படி நிக்க வேண்டியதுதான். அப்படியே டைட் ஆக்கிட்டோம். வண்டி வருது. அப்பாடா, டீ கடை மாட்டையா, சூடா சமோசாவை கொண்டு வாடா. சூடா இருக்கு, இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க. டீ கடை மாட்டையா, கொஞ்சம் உதவி பண்றா. இந்த சமோசாவை உன் கையால எடுத்து என் வாயில ஊட்டி விடுறா, சாப்பிட முடியலடா. என்னால சமோசாவை சுட்டுதான்ப்பா விற்க முடியும், அதை எடுத்தெல்லாம் ஊட்டி விட முடியாது. என்ன நினைச்சுக்கிட்ட நீ? என்ன முடிஞ்சா எடுத்து சாப்பிடு. உதவி பண்றா ப்ளீஸ், எங்க கை கீழே இறக்க முடியலடா. இது என்ன புதுசா இருக்கு? கையால எடுத்து சாப்பிட முடியலன்னா இந்த சமோசாவுக்கு எனக்கு எப்படிப்பா காசை தருவீங்க? உங்க நாடகம்லாம் எனக்கு நல்லா புரியுது. ஓசியில சமோசா சாப்பிட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா எங்களை பார்த்தா காசு கொடுக்காம சமோசா சாப்பிட வந்த மாதிரியா இருக்கு. எங்களால கையை இறக்க முடியலன்னு ஃபீலிங்கா இருக்குடா, காப்பாத்துடா எப்படியாவது. எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. காசு உங்க ரெண்டு பேருக்கிட்ட இல்ல, இருந்தாலும் சமோசாவை ஓசியில சாப்பிடணும். விபத்து இன்னும் நடக்கல, அதுவும் நடந்துடும். சரி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சைடுல வாங்க, உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். தேங்க் யூ டீ கடைக்கார அண்ணாச்சி, எங்க பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீர்த்து வைங்க. உங்க கடையை பத்தி விளம்பரப்படுத்துறோம். வழுக்கு மண்டையன் டீ ஸ்டால், வாங்கி மகிழுங்கள், சமோசா சாப்பிட்டு மகிழுங்கள். வழுக்கு மண்டையன் டீ ஸ்டால் சமோசா. பத்தனடா விளம்பரம் எல்லாம் படுத்தணும். என்னடா என் நண்பனை பார்த்தீங்க? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா அவளுக்கு. மோட்டோ நில்றா. ஏய் மோட்டோ, உன்னதாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய் மோட்டு பத்லோ, உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். மனுஷனுக்கு பாக்ஸர் என்னாச்சு? நாங்க தெரியாதனமா இந்த சயின்டிஸ்ட் கொடுத்த சாட்டையை போட்டு மாட்டிக்கிட்டோம். எங்களால கையை இறக்க முடியல. ஏய் நீங்க வாயை மூடுங்கடா. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி என் பக்கத்து வீட்டுல இவ்வளவு நாள் வச்சிருக்கேனே தெரியல. இன்னைக்கு தான் எனக்கு ரெண்டு கண்ணும் திறந்துச்சு. இனிமே நான் உங்களை சும்மா
விட போறதே இல்ல. என் மூளையோட சாத்தான் சொல்லிட்டான், உங்களை சும்மா விட போறதில்ல. பாக்ஸர், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கடமையை நிறைவேற்றினது போதும். இன்னைக்கு இவங்க 2 பேரையும் சும்மா விடவே விடாத. அதோட இவனுங்க 2 பேரும் உனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கானுங்க உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ ரொம்ப சரியா சொன்ன. இன்னைக்கு நான் இவனுங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஏய், இன்னைக்கு 2 பேரோட கதையை முடிய போதுன்னு நினைச்சுக்கங்க. ஏய், இல்லங்கடா. ஏய், முடிஞ்சா எங்களை பிடிச்சி பாரியா. ஓ அப்படியா? இருடா, என்ன பண்றேன்னு பாரு. ஐயா, எங்கடா போறா? முடியுமா? அந்த மோட்டு பத்துல விடக்கூடாது. மோட்டு பத்துல நில்லுங்க. அடிக்க போறீங்களா இல்லையா? ஏய், எனக்கு ஆட்டம் காமிக்கிறீங்க. உங்களை என்ன பண்றேன் பாரு. ஓடிடலாம். அவங்களால மட்டும் தான் நம்மள காப்பாற்ற முடியும். ஏய், இல்லங்க, எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. ஏய் மோட்டு பத்தலோ, என்ன பண்றீங்க நீங்க? டேய், இறக்கி விடுங்கடா. என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? மோட்டு பத்தலோ, என்ன இறக்கி விடுங்க. என் வண்டி போகுது. ஆகியாப்பா. இந்த சிங்கத்துக்கிட்டே நீங்க 2 பேரும் விளையாடிட்டீங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட போறது இல்ல. என்ன பண்ற பாரு. சாரி சிங்கம் சார், டாக்டர் ஜட்கா சார் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டாரு. அதை போட்டதுல இருந்து நாங்க இந்த மாதிரி ஆயிட்டோம். எல்லார்கிட்டயும் உதவ வாங்கிக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோமா, அப்படியா விஷயம்? நான் இப்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இறக்கி விடுறேன். இறக்கி கீழே 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 கீழே. உங்களை ஜெயில தூக்கி போடுவேன். இங்க பாரு மோட்டோ, தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த தண்ணியில நனைஞ்ச இந்த சட்டை நார்மலா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடியாடா. குத்தால அருவியிலே குளிப்பது போலே. நமக்கு ஒண்ணுமே புரியலையாடா. சீக்கிரமா வா மோட்டோ, டாக்டர் ஜட்கா சார் கிட்டே போலாம். வேற வழி இல்ல. அங்கே நில்லுங்க, ஓடாதீங்க. வேற வழியில ஓடிடலாம். 2 பேரை 20 பேர் தோர்த்துவாங்களா? நாங்க நிக்கணுமா? ஆஹா, குறுக்கால ஆடெல்லாம் வருது மோட்டோ. பச்சை கலர் குண்டுன்னு மேஞ்சிட போகுதுடா. இவங்க இன்னைக்கு என் கிட்ட மோத வர்றாங்களா? இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். எதுக்குமா சம்மத மேல வேற அடிச்ச? வாடா. என்னடா தமிழ் எல்லாம் பேச்ச கூப்பிடுதே? போடா, இன்னில இருந்து நான் வெளியூரு. அம்மா, ஆரம்பிச்சதுக்கே வந்துட்டேன் மோட்டோ. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? அந்த ஆடு குத்திட்டுடா மோட்டோ. என்னடா பண்றது இப்ப? மோட்டோ, இந்த ஆட்டுக்கார அலுமையிலோட தூரத்து சொந்த ஆடாண்டா. ஓடிட்டு பத்தாவது சயின்டிஸ்ட் இன்னும் கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஜாஸ்தியா ஊத்துங்கோயா. டாக்டர் ஜட்கா. அட மோட்டு பத்தலோ, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, என்ன பண்றீங்க? என் ஷர்ட்டை போட்டுக்கிட்டதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக்கி என்ன? எனக்கு இப்போ தலை குனிஞ்செல்லாம் மரியாதை கொடுக்குறீங்களேப்பா. கஜா கஜா. டாக்டர் ஜட்கா, நீங்க கொடுத்த டி-ஷர்ட் உண்மையிலே சூப்பரா வேலை செய்து போல இருக்குதையா. பாத்தீங்களா? அவங்க உங்களுக்கு தலை வணங்கி மரியாதை பண்றாங்கய்யா. பத்லு, நம்ம என்னமா இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. தெரியுமா? இன்னைக்கு கசிடாராமுக்கும் நம்ம சயின்டிஸ்டுக்கும் மரியாதை கொடுத்துருவோம். நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல தான் இருக்க மாட்டோம். வாடா, 2 பேரும் சேர்ந்து போய் கலக்கலாம். சீக்கிரமா. இந்த சட்டையினால எல்லாருக்கிட்டே உதவாங்கினதான் மிச்சம். உடம்பையே இருக்கிடுச்சியா. எங்களை நீங்க சரி பண்ற வரைக்கும் இதே மாதிரிதான் அடி பின்னிக்கிட்டே இருக்க போற பாருங்க. கஜா கஜா. மாமியாரே, தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்து. டக்குனு காப்பாத்து. வேற வழி இல்ல. சயின்டிஸ்ட், டக்குனு அந்த டி-ஷர்ட்டை கைட்டு அடி வாங்க முடியல. அட நில்லுங்கப்பா, நில்லுங்க நண்பர்களே, நில்லுங்க. இதுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையே. சரி இருங்க, ஒரு கெமிக்கலை உங்க மேல போட்டு விடுறேன். அப்புறம் நீங்க உடனே சரியாயிடுவீங்கப்பா. டாக்டர் ஜட்கா, நவுந்து நில்லுங்க. நான் அந்த மோட்டு பத்தலுவ சும்மா விட போறதே இல்ல. ஆமா, விடாதீங்க. கண்டிப்பா விடாதீங்க. அட ஒரு நிமிஷம் நில்லுப்பா பாக்ஸர், ஒரு நிமிஷம். நான் இந்த கெமிக்கலை முதல்ல போட்டுறேன்ப்பா. மோட்டு பத்தலும் ஞாபகம் இருக்கட்டும். நான் கெமிக்கலை போட்டதும் உடனே டி-ஷர்ட்டை கழட்டி தூரம் போட்டுருங்க. சரியா? என்ன நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுதா? ஜெய் ஹோ. பத்லு, நம்ம பழையபடி நார்மல் ஆயிட்டோம்டா. ஆமா மோட்டோ, இப்ப நம்ம சரியாயிட்டோம். இனி எந்த பிரச்சனையும் இல்ல.
அவங்க பெரிய பில்டிங் எதுனா கட்டுவாங்க அது மேல போய் நின்னுக்க யாருமே அந்த பக்கத்துல வர மாட்டாங்க இது தய நாங்களும் சொன்னோம் நம்பனியா நீ ஓய் சாரி நீங்க சொன்னதை நான் நம்பல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு என்ன காப்பாத்துங்க வாடா என்கிட்ட மோதணும்னு ஆசைப்படுறியா உனக்கும் ஒரு முட்டு போடுறேன் பாக்ஸரே இங்க ஓடிரு அந்த ஆடு நிச்சயமா விட விடாது துரத்து முட்டுமையா மோட்டு பத்துல என்ன காப்பாத்துங்க தயவு செஞ்சு அந்த ஆட்டை புடிங்கடா சொன்னா கேளுங்க ஏம்மா. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.